ஹாய் எவ்ரிவன், இதுதான் அந்த 40 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. 40 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருந்தாங்கன்னு சொல்கிறேன். அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் அப்படின்னு சொல்லி 16 கிலோ வெங்காயம் எடுத்திருந்தாங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 300 கிராம் தக்காளி. ஸோ டோட்டலாக 12 கிலோ தக்காளி எடுத்திருந்தாங்க. 40 கிலோ பிரியாணிக்கு வந்து அரை கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 கிலோ இஞ்சி 2 கிலோ பூண்டு எடுத்திருந்தாங்க. ஆயில் பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 200 கிராம், டோட்டலாக 8 கிலோ ஆர் 8 லிட்டர் ஆயில் எடுத்திருந்தாங்க. பார்த்துக்கோங்க, இந்த அண்டி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 20 கிலோ, இதில் 20 கிலோ, டோட்டலாக 2 அண்டி 40 கிலோ. நம்ம தனித்தனியாக போடுவோம்ல, தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு வதக்காமல் இங்கே பார்த்திக்கோங்க 2 அண்டி வச்சுட்டாங்க, சின்ன அண்டி. இதில் 6 கிலோ தக்காளி, இதில் 6 கிலோ தக்காளி, டோட்டலாக 12 கிலோ. சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 400 கிராம், இதில் 200 கிராம், இதில் 200 கிராம். தயிர் பார்த்திங்கன்னா இதில் 2 லிட்டர் தயிர், இதில் 2 லிட்டர் தயிர். உப்போட அளவு பார்த்திங்கன்னா இதில் அரை கிலோ, இதில் அரை கிலோ, டோட்டலாக 1 கிலோ உப்பு போட்டிருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதியாக ஷேர் பண்ணி போட்டாங்க. இதில் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டாங்க. மீன்வைல் பார்த்திங்கன்னா அந்த அண்டியில் வந்து 4 கிலோ எண்ணெய், 4 கிலோ எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஜாதிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுருந்தாங்க. புதினா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 கட்டு புதினா கொத்தமல்லி, இதில் ஒரு 5 கட்டு புதினா கொத்தமல்லி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லி ப்ரௌன் கலரில் வந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டுட்டாங்க. இதில் 6 கிலோ மிக்ஸ் பண்ணி வச்சது, இதில் 6 கிலோ மிக்ஸ் பண்ணி வச்ச தக்காளியை வந்து போட்டு நல்லா வதங்கட்டோன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 40 கிலோவுக்கு வந்து 40 கிலோ சிக்கன் எடுத்துருந்தாங்க. 40 கிலோ ரைஸ், யூனிட்டி ரைஸ் தான் எடுத்துருந்தாங்க. 40 கிலோ சிக்கன் எடுத்துருந்தாங்க. சிக்கன் பார்த்துக்கோங்க, இதில் 20 கிலோ போட்டிருந்தாங்க ஒரு அண்டியில், இதில் இன்னொரு அண்டியில் வந்து 20 கிலோ போட்டிருந்தாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அண்டி வச்சு தண்ணியை நல்லா வந்து கொதிக்க விட்டுருந்தாங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கேசரி பவுட்ரு போட்டிருந்தாங்க. யூனிட்டி ரைஸ் பார்த்துக்கோங்க, 40 கிலோ எடுத்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டாங்க. ஊற வச்சதும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் கொட்டி வேக வச்சிட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி கொதிச்சுட்ருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த 40 கிலோ ரைஸை போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 கூடையை வச்சுட்டு 50% ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து 50% வந்து குக்கான ரைஸ் வந்து எடுத்து 2 கூடையிலையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 70% குக்கான அரிசியை வந்து 2 கூடையிலையும் வந்து வடித்து போட்டுக்கிட்டாங்க. டோட்டலாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் 50% குக்கான ரைஸு, செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 70% குக்கான ரைஸ் வந்து 1 by 1 2 லேயர் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாயில் பண்ண ரைஸை வந்துட்டு மசாலா நல்லா குக்கானதுக்கப்புறமா 1 by 1 கொட்டி கரெக்டாக வந்து ஈவனாக எல்லா பக்கமும் சரிசமமாக வர அளவுக்கு கரண்டி வச்சு என்ன பண்ணாங்கன்னா கிளறி விட்டுட்டு அப்புறம் தம் போட்டாங்க. தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பிரியாணி வந்திருந்தது. ஒரு ரைஸ் கூட உடையாமல் வந்திருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி பிரியாணி வேணும்னு நீங்கள் நினச்சா நான் இந்த கேட்ரிங் சர்வீஸோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க 5 கிலோலேருந்து 2000 கிலோ வரைக்கும் கூட செய்வாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங் ஏகே கேட்ரிங் சர்வீசஸ் இதோட நேமு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் மவுண்டில் தான் இவங்க இருக்காங்க. இவங்களோட இடம் லிட்டில் மவுண்டில் தான் இதை செய்கிறாங்க. நீங்கள் எங்கே வந்து கேட்டாலும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதை பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இவங்க டெய்லிக்குமே கேட்ரிங் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஃபோராக டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட இவங்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பாய், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சாரி, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து இப்போது செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அது யார் கேட்ரிங் கேட்டாங்களோ அவங்க வீட்டுக்கிட்டே வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இவங்களோட அப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
பிஹைண்ட் ரூட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. அதை சொல்கிறதுக்காக மறந்துட்டேன், சாரி. பாய். போடு, நான் அப்படி போடு, நீ வீடியோவில் இருக்கு. ஸ்டாப் பண்ணுங்க, எடுத்து ஸ்டாப் பண்ணுங்க. கரண்ட் பேக்கில் எடு, ஃபுல்லாக எடு. ஸ்டாப் பண்ணுங்க. இதான் உனக்கு